யூனிட் நம்பர்னா என்னது? எக்ஸ்பிரஷனோட யூனிட் நம்பர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஒரு நம்பர்ஸ்க்குள்ள நம்ம டேர்ம் வருது, பவர் டேர்ம் வருது அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணி போயிடலாம். சம் இருக்குது, நான் சால்வ் பண்ணிட்டேன். பட் இதே மாதிரி எல்லாம் சம்மே இருக்குமா அப்படின்னா, ஹலோ கோட் கிளப்ஸ் டீம் அண்ட் இட்ஸ் ஆப்ஸ் கிளப். அண்ட் இனி நம்ம சால்வ் பண்ண போகிற சம் வந்து ஃபைண்ட் த யூனிட் நம்பர். ஸோ ஃபைண்ட் த யூனிட் நம்பர். யூனிட் நம்பர்னா என்னது? சிம்பிள். ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸ்பிரஷன் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பர் கிடைக்கும். அதோட லாஸ்ட் டிஜிட் தான் யூனிட் நம்பர். லைக் 1 2 3 4 5 எடுத்துக்கிட்டோன்னா இதில் இந்த 5 தான் யூனிட் நம்பர். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து கொஷின் அனலைஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2467 பவர் 153 இன்ட்டு 341 பவர் 72. ஸோ இது வந்துட்டு ரொம்பவே பெரிய ஒரு வேல்யூவாக வரும். இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். பட் இந்த மாதிரி பவர் அண்ட் மல்டிப்ளிகேஷன் பேஸ் பண்ணி நம்ம யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதில் ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் நீங்கள் வந்துட்டு இது ஃபஸ்ட் டேர்ம்னு செகண்ட் டேர்ம்னு பிரித்து எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட் டேர்மோட அந்த யூனிட் வந்துட்டு யூனிட் டிஜிட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா இந்த லாஸ்ட் நம்பர் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அதாவது 7. இதோட யூனிட் நம்பர் டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா இந்த 1. ஓகேவா? இந்த கம்ப்ளீட் எக்ஸ்பிரஷனோட யூனிட் நம்பர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 2 டிஜிட் 7 and 1. இந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட்டும் இந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எல்லாமே 7 பவர் 153 இன்ட்டு 1 பவர் 72. இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாலும் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். வந்து சொல்யூஷன் பார்த்துக்குள்ள போகலாம். கொஸ்டின் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2467 பவர் 153 அண்ட் 341 பவர் 72. அண்ட் இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்னதான் இந்த கம்ப்ளீட் கொஸ்டினுமே இந்த லாஸ்ட் டிஜிட்டை நம்பி தான் இருக்குது. இந்த ஒரு 2 டேர்மோட லாஸ்ட் டிஜிட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அப்போ அதை மட்டும் தனியாக எடுத்துப்போம். 7 பவர் 153 இன்ட்டு 1 பவர் 72. இப்போது இங்கே தான் பேசிக்கான ஒரு பவர் லவ் புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு 6 நம்பர்ஸ் தனியாக எழுதி எடுத்திருக்கேன். இது நல்லா பாருங்கள். 0 பவர் எனி நம்பர் இஸ் ஈக்குவல் டு 0, 1 power any number equal to 1, 5 power any number equal to 5, 6 power any number equal to 6, and any number power 0 is equal to 1. இது ரொம்ப பேசிக்கான லா. அண்ட் இந்த ஒரு நம்பர்ஸ்க்குள்ள நம்ம டேர்ம் வருது, பவர் டேர்ம் வருது அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணி போயிடலாம் யூனிட் டிஜிட்டை. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 power 72 வந்துட்டு 1 தான். அக்கார்டிங் டு லா இது 1 தான். பேலன்ஸ் இருக்கிறது 7 153. இப்போது இந்த 7 power 153ங்கிறது இந்த நம்மளோட இந்த ஒரு 6 நம்பர் கீழே வரல. அப்போது இதை சால்வ் பண்ணணுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். ஆனால் இந்த நம்பர் கீழே எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அண்ட் அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 7 power 153 ஸ்ப்ளிட் பண்ணி ஈஸியான டேர்ம்ஸாக மாற்றணும். இந்த 7 power 153 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 7 into 7 power 152. எதுக்கு இங்கே நம்ம வந்துட்டு 152 பிரிக்கணும் அப்படின்னா, இதை ஒரு ஈவன் டேர்ம் எடுத்துகிட்டு வரணும். ஈவன் டேர்ம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக 2 ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் ஃபர்தர் அட் ஸ்ப்ளிட்டிங் ப்ராசஸில். அந்த பவர் டிபெண்ட் பண்ணி அது எப்படிங்கிற சொல்லி தரேன். இப்போ இந்த 1 தனியாக இருக்கட்டும், நம்ம அப்புறம் சால்வ் பண்ணலாம். இப்போ 7 152னா இப்போ 7 ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது என்னவா மாறிடும்? 76 மாறிடும். இந்த லா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 152 டிவைட் பை 2 பண்ணியிருக்கோம். இந்த 2 ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துருக்கோம் இன்டூ 7. அண்ட் இப்போ இந்த 7 இதில் இங்கே இருக்கட்டும். இப்போ இந்த டேர்ம் மட்டும் நம்ம சால்வ் பண்ணிடுறோம். பேலன்ஸ் 1 7 into 1 அப்புறம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 7 ஸ்கொயர் பவர் 76, அப்போ 49 பவர் 76. மறுபடியும் இதே லா மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு எப்பவுமே சொல்லியிருக்கேன் லாஸ்ட் டிஜிட் மட்டும் தான் கணக்கு. ஸோ மறுபடியும் 9 பவர் 76 எடுத்துக்கலாம். இப்போது இந்த 9 பவர் 76ல் இப்போ 9ஐயும் நம்ம அதே மாதிரி 9 ஸ்கொயர் பவர் 38ன்னு எடுத்துக்கலாம். இப்போது 9 ஸ்கொயர்னா என்னது? 81 பவர் 38. மறுபடியும் அந்த லாஸ்ட் டிஜிட் மட்டும் தான் கணக்கு. அப்போது 1 பவர் 38 நான் எடுத்து வந்துடும், 1 எடுத்து வந்துடும். இப்போ இது எதுக்கு வருதுன்னா இந்த 5 நம்பர் கீழே வருது. அப்போ இது 1 power 8. ஆல்ரெடி நம்ம ஒரு 2 டேர்ம் உண்டு இங்கே வந்துருச்சு. அப்போது 1 into 7 into 1, 1 into 7 into 1 7 தான். எனி நம்பர் into 1 is the number itself. So 1 into 7 into 1 is equal to 1. இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். அண்ட் இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்துட்டு 7. ஓகே, பட் இங்கே ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு வேலை கன்ஃபியூஸ் ஆகலாம். என்ன ப்ரோ எப்படி இப்போ 7 power 153 இப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணணும், இப்போ இதை தவிர்த்து வேறு நம்பர் வந்தால் எப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ணுவேன், எப்படி எனக்கு கரெக்டாக 1 வரும்னு எனக்கு தெரியும். அப்போ எனக்கு அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட் இருக்குல்ல. இப்போ எல்லா சம்மையும் இதே மாதிரி உங்களுக்கு சால்வ் பண்ண முடியுமா? இந்த சம் இருக்குது, நான் சால்வ் பண்ணிட்டேன். பட் இதே மாதிரி எல்லா சம்மையும் இருக்குமா அப்படின்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு இன்னொரு ட்ரிக் ஒன்று இருக்குது. அதையும் நான் கவர் பண்ணுறேன். இது வந்துட்டு லேமன் கான்செப்ட், யார் வேணாலும் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு. பட் அது அப்படி கிடையாது. அது நீங்கள் இனிஷியலாக புரிஞ்சு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த 6 நம்பரை இங்கே எடுத்துகிட்டு வர போகிறதுல இந்த 6 நம்பருக்கு யூனிட் டிஜிட் அதே நம்பர் தான் வரும். எத்தனை நம்பர் பவர் போட்டாலும் யூனிட் டிஜிட் அதே நம்பர் ரிப்பீட் ஆகும். பட் இங்கே அப்படி கிடையாது. இந்த நம்பர்ஸ்க்கு மாறும். பேலன்ஸ் நம்பர்ஸ் 2 3 4 7 8 9. ஸோ இங்கே நான் வந்து கொஞ்சம் வேல்யூஸ் எழுதியிருப்பேன். 2க்கு வந்துட்டு 2 4 8 6, 3க்கு வந்துட்டு 3 9 7 1 அப்படி இருக்குது. இது என்னங்கிற தெளிவாக சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு இந்த 2 வச்சு பார்க்கலாம். இப்போ 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2ஓட பவர் டேர்ம்ஸில் போகணும். ஓகே, 2 into 2 into 2 4, 4 into 2 8, 8 into 2 16. ஆனால் அது லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கணும் யூனிட் டிஜிட்டுக்கு 6. ஓகே, இதே மாதிரி 6. இப்போது 6 into 2 மறுபடியும் 2. ஓகே, இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் லூப் ஆகும். இதே டேர்ம்ஸ் ரிப்பீட் ஆகும் இங்கே. ஓகே, அப்போ இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும்.
ஓகேவா? இதே மாதிரி தான் 3க்கும் எடுத்துருப்போம். 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 3 × 3 9 9 × 3 9 × 3 27 27னா லாஸ்ட் டிஜிட் மட்டும் 7 7 × 3 21 21 லாஸ்ட் டிஜிட் மட்டும் 1. இப்போ 1க்கு அடுத்து மறுபடியும் என்ன வரும்? 3 வரும். மறுபடியும் என்ன இருக்குது? ரிப்பீட் ஆகிருக்கு. புரியுதா? ஸோ இதே கான்செப்டில் தான் இந்த எல்லா டேர்ம்ஸும் எழுதியிருக்கோம். 2 3 4 7 8 9 எல்லாத்துக்குமே எழுதியிருக்கோம். இப்போது இந்த கொஸ்டினை இந்த மெத்தடில் சால்வ் பண்ணி பார்க்கலாம். டெலிட் பண்ணுறேன், இதை இல்லை மேலே எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு என்ன இருக்குது? 7 பவர் 153 கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 7 எடுத்துக்கலாம். இந்த இடத்துல 7 ஓட்டலாம். ஓகே. அண்ட் இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா என்ன இருக்குல்ல, இதுக்கு பேர் லெவல்ஸ்னு சொல்லுவோம். இந்த 7 எடுக்கக்கூடாது, இந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா அது லெவல்னு சொல்லுவோம். 7ஓட லெவல் என்ன அப்படின்னா 1 2 3 4 1 2 3 4. அப்போ 7ஓட லெவல் என்னன்னா 4. மொத்தம் 4 நம்பர் இருக்குல்ல, அப்போ 7ஓட லெவல் 4. இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன பவரில் இங்கே என்ன இருக்குது? 153 இருக்குது. நம்மளோட சொல்யூஷனில் பவரில் 153 இருக்குது. நம்மளோட லெவல் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் டிவைட் பண்ணணும். 153 டிவைடட் பை த லெவல் 4. அப்போ 4ஆல் டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 12 பேலன்ஸ் 3 33 ஆயிடுச்சு. 33 அப்படின்னா நமக்கு 32 கிடைக்கும். 32 4th டேபிளில் பேலன்ஸ் 1. பேலன்ஸ் என்னது? 1. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர்ஸில் இந்த ஃபஸ்ட் நம்பரை எடுக்கணும். அதுதான் அதோட யூனிட் டிஜிட். இந்த மாடுலஸை கம்பேர் பண்ணி இதுக்கு பேர் மாடுலஸ். ஒரு டேர்ம் டிவைட் பண்ணி நம்ம கிடைக்கிற ரிமைண்டர் மாடுலஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரிமைண்டர் என்ன கிடைக்கிது? 1. அப்படியே பார்த்தோம் அப்படின்னா 7th டேர்மாக இருக்குது. அப்போது இந்த கம்ப்ளீட் வேல்யூவோட யூனிட் டிஜிட் 7 தான் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா இது ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இனிஷியலாக நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக எழுதுறதுக்கு மட்டும் தான் டைம் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் இதை ஃபுல்லாக நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அது எழுதுறது ரொம்ப ஈஸி தான். பிகாஸ் அது பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். அதை வச்சு நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் ஆப்டிடியூட் சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே அந்த 20 minutes பிரேக் கொடுப்பாங்க கொஸ்டின் அனலைஸ் பண்ணுறதுக்கு. அப்பவுமே உங்களோட அந்த ரஃப் பேப்பரில் எழுதி வச்சிருந்தீங்க அப்படின்னா யூனிட் டிஜிட் நம்பர் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். பட் இந்த மெத்தட் நீங்கள் புரிஞ்சுக்க உங்களுக்கு டைம் எடுக்கணும். என்ன அப்படின்னா இந்த லெவல் பார்ட்டு, லெவல் பவர் ரிமைண்டர், அப்புறம் கம்பேர் பண்ணணும். ரிமைண்டர் வித் இந்த நம்பர்ஸோட கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த ஒரு டேர்ம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா யூனிட் டிஜிட் இன்னும் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். பட் இது லேமேன் கான்செப்ட் கிடையாது. இது நீங்கள் புரிஞ்சால் மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். பட் நான் இனிஷியலாக சால்வ் பண்ணது லேமேன். யார் வேணாலும் ஜஸ்ட் சால்வ் பண்ணி பார்க்கும்போது சால்வ் பண்ணுற மாதிரி வேணும் சம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இது புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணலாம். அண்ட் தென் நாளைக்கு நம்ம சால்வ் பண்ண போகிற கொஸ்டின் என்ன அப்படின்னா டே 5 கொஸ்டின் இதுதான். ஸோ இதோட ஆன்சர் இன்னவே இருக்குது. பட் ஸ்டில் உங்களுக்கு இதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க, எனக்கு இது சால்வ் பண்ண தெரியும் அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டே நம்ம இதை சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ டில் தட் பை.